Daily. Taste the Daily. அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் தடையை மீறி மலைக்கு சென்று வழி தெரியாமல் சிக்கிய ஆந்திராவைச் சேர்ந்த மூதாட்டி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசி வழங்க கேட்கலாம். சசி, வணக்கம். யார் இந்த மூதாட்டி? இவர் பற்றி விவரம் என்ன? மேலும் எப்பொழுது இவர் அந்த மலைக்கு சென்று அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறார்? முழு விவரம் என்ன? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி மலை உச்சிக்கு சாதாரண நாட்களில் மலை ஏறுவதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மலையில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக மலை உச்சிக்கு செல்வதற்கோ இல்ல மலையிலிருந்து சாதாரணமாக செல்வதற்கோ அந்த பகுதியில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகா தீபத்திற்கு திருக்கார்த்திகை தீப திருவிழா என்பது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த மகா தீபத்தை காண்பதற்கு கூட மாவட்ட நிர்வாகம் முழுமையாக தடை விதித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் இரவு மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபத்தை காண்பதற்காக ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த அன்னபூர்ணா என்ற பெண்மணி மலைக்கு தனியாக ஏறி இருக்கிறார். இந்த பெண்மணி ஏறுவதை பார்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வனத்துறையினருக்கு காலையில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பகுதி வழியாக ஒரு பெண்மணி மலையை ஏறக்கூடிய ஒரு காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் என்று தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் வனத்துறையினர் அந்த பகுதியில் அந்த பெண்மணி சென்றதாக சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வழியாக சென்று அங்கு பார்த்தபோது ரோந்து சென்று பார்த்தபோது மலையினுடைய பின்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அவர் அந்த பகுதியில் அதற்கு கீழும் இறங்க முடியாமல் மேலும் ஏற முடியாமல் அவதிப்பட்டு அங்கேயே அவர் தங்கி இருக்கிறார். அங்கே தங்கி இருந்த சூழ்நிலையில் பின்னால் சென்ற வனத்துறையினர் அவரை காலை 5 மணிக்கு அவர்களுக்கு வனத்துறையினருக்கு தகவல் நேற்று காலை தெரிந்திருக்கிறது. பின்பு அங்கு சென்றவர்கள் சுமார் ஒரு 3 மணி அளவில் அவரை பார்த்திருக்கிறார்கள். அவரை அங்கிருந்து நேற்று மாலை அவர்கள் வனத்துறையினர் அந்த தூக்கி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது அந்த வீடியோ வெளியே வந்திருக்கிறது. அது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அந்த மகாதீபத்தை காண்பதற்காக மலை மீது ஏறக்கூடிய பக்தர்கள் பல்வேறு வழிகள் வழியாக ஏறுவதனால் மிகுந்த வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் மிகுந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.